அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உங்களுக்கு கொடுக்க போறார். அதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில டிக்ளேர் பண்ணுங்க. இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமா வாழ்க்கையில நடக்கும். இரண்டாவது, பொருளாதாரத்துல ஒரு உயர்வு கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்துல உன்னுடைய ஃபைனான்ஸ்ல கர்த்தர் ஒரு பெரிய பிரேக்த்ரூ கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்க, இது கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இது கர்த்தர் எனக்கு வெளிப்பாடா கொடுத்த காரியம். எடுத்து பேனா எடுத்து எழுதணும். அப்புறம் நம்ம மறந்துட்டோமா? அடே, இதுதான் ராத்திரி எனக்கு தூக்கமே இல்ல. இதுதான் ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு இருக்குது. ஆண்டு ஒண்ணு ஒண்ணா பேசிக்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல சிஸ்டர் கேட்கிறாங்க, என்ன நீங்க தூங்கவே இல்லையா? அப்ப பாருங்க, கர்த்தர்ல பேசி கொண்டிருக்கிறேன் நான். ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, ஒரு என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவரே என் ஜனங்களுக்கு கொடுங்க. நான் பிளஸ் பண்ணணும் என் பிள்ளைகளை, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கணும். இதுதான் என்னுடைய ஆசையா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீ உன்னோட வாழ்க்கை இந்த வருஷத்துல உன்னை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கட்டணும் நடத்த போற. என்ன சொல்ற? பொருளாதாரத்துல. மூணாவது, குடும்பங்கள்ல சில நல்ல காரியங்களை நீங்க பாப்பீங்க. கைதான் தட்டினாதீங்க. குடும்பங்களில சில நல்ல காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு வரன் உங்க குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா. சில நன்மையான காரியங்கள் உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு பேபி வரலாம். குழந்தைகள் நீங்க உங்களுக்கு கிடைக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. ஒரு சிலர் குழந்தைக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு சில நன்மையான காரியங்கள் உங்க குடும்பத்துக்கு நடக்கும். அல்லேலூயா. இது மூணாவது. நாலாவது, சில சம்பவங்கள் இந்த உலகத்துல நடக்கும். அல்லேலூயா. ஒரு சம்பவங்கள் சொல்லும் பொழுது அது நம்முடைய இதயத்துக்கு வேதனையான காரியங்கள், சில காரியங்கள் உலகத்துல நடக்கும். அல்லேலூயா. மரணங்கள் இந்த வருஷத்துல அதிகரிக்கும். அல்லேலூயா. அதிகமான விபத்துகள் இந்த வருஷத்துல பார்க்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் விசேஷ பாதுகாப்பு வச்சிருக்காரு. அல்லேலூயா. விசேஷ பாதுகாப்பு இதிலிருந்து எல்லாம் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. அவருடைய கிரியில எப்பொழுதும் நம்ம பெருகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த வருஷத்துல தேவனுக்காக இன்னும் நம்ம அதிகமா கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்கும்படியான காரியத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் நடக்க போறார். அல்லேலூயா. இந்த கிரியை சொல்லும் பொழுது எனக்கு அவருடைய செயல், தேவனுடைய செயல்ல நம்ம என்ன செய்யணும்? வாழணும். கிரியை சொல்லும் பொழுது செயல். இன்னைக்கு அவருடைய வழி நடத்துறது மட்டும்தான் நம்ம வாழணும்.
என்ன சம்பவிக்கும் சொல்லி நமக்கு தெரியாது இல்ல. அப்ப அவரே இந்த வருஷத்துல இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆண்டவர் சொல்றாரு, அதிகரிக்க சொல்றாரு. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திருக்கிறது சொல்றாரு. இந்த வருஷத்துல போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தை இன்னும் நம்முடைய ஜப வாழ்க்கை கூடணும். சொல்லுங்க. தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்துல நம்ம இன்னும் உற்சாகப்படணும். அப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம தேவனோடு இணைச்சு கொள்ளும் பொழுதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த தேசத்துல வருகிற எல்லா விதமான ஆபத்திலிருந்து என் தேவன் நம்மளை மீட்டு பாதுகாத்து அவருடைய கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நீ அப்படி அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவன் இந்த வருஷத்துல உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவார். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேரு இதை நீங்க எனக்கு வேணும் பாசம் சொல்லி கேட்கிறீங்க, கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மத காரசாரமா போட்டார், இப்ப சூப்பரா அழகா பேசிட்டு இருக்கோம். ஆவியானவர் எப்படி வேணா பேசுவாரு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல கத்தர் சொல்றாரு, உன்னை இன்னும் மேன்மைப்படுத்த போறாரு. அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை விட்டு போனச்சோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நடக்கும். அஞ்சாவது, ஊழியத்துல கர்த்தர் ஒரு சில அசைவம் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் நான் கொடுக்க போறேன். டிஎம்டி சபைக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறார். ஜனங்கள் பார்ப்பாங்க, ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள சபைகள் மாறும், வளரும். அது 2025 நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் 2025 நான் மாறிட்ட பாஸ்டர்ன்றீங்க? ஷூர்? ஆர் யூ ஷூர்? ஓகே, மாறிட்டேன்னு சொல்றேன். இன்னும் யார்கிட்ட பேசாம இருக்கீங்க? பேசுங்க. இந்த இடத்துல யாரும் பேசாம இருக்கீங்களா? யாருக்கிட்டையாவது? என்கிட்ட யாரும் சண்டை போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. உப்புருவாயிருவோம் நம்ம 2 பேரும். உண்மையை பேசணும். இங்க யாரும் போய் பேசக்கூடாது. அல்லேலூயா. 2025 பாஸ்டர் நான் மாறிட்டேன். அல்லேலூயா. I totally சொல்லுங்க சேஞ்சஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசோட மூக்க உடைக்க போறீங்க? எத்தனை பேர் உடைக்க போறீங்க? இல்ல எத்தனை பேர் மூக்க வளர விட போறீங்க? பாஸ்டர் அவனோட மூக்க நான் வளர விட போறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் மூக்க உடைக்கணும். அது எந்த மூக்க? அவனுடைய சில்லி மூக்க உடைக்கணும். அல்லேலூயா. அப்ப அவனோட மூக்க உடைக்கணும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்?